ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். என்னோட பேர் பூபதி. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சில பேர் நேமே தெரியாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்னோட சேனல் லிவிங் அண்ட் வின்னிங். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோஸ்லேயும் வரும். சரி, ஓகேவா. சரி, இப்போ பொதுவாக என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணேன். 2 வருஷம், 3 வருஷம், ஏன் 5 வருஷம் வரைக்கும் லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னோட லைஃப் பார்ட்னர் எனக்கு வேணாம், என்னோட லவ்வர் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. அதாவது நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பல வீடியோக்களில் பல விதமாக நான் சொல்லியிருக்கேன். சரியா, நான் இதே விஷயத்தில் திரும்ப திரும்ப பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். சரியா, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுங்கன்னு நிறைய மெத்தடு ப்ராக்டிசஸ்ஸு எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, அதில் நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸு பண்ண வேணாம். சரியா, சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும், உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே என்கிட்ட வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் 5 வருஷம் வரைக்கும் லவ் பண்ணியிருக்கேன். 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்லாம் லைஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ என்னோட லைஃப் பார்ட்னர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரியா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லவ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம் லைஃப்னு சொல்கிறத விட அந்த காலகட்டம் போர் அடிச்சிடும். சரியா, இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி இதை விஷயத்தை பேசிடுவோம். நீங்கள் 5 வருஷம் லவ் பண்ணுறீங்க, 6 வருஷம் லவ் பண்ணுறீங்க, 8 வருஷம் லவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப் லவ்லேயே முடிஞ்சிடும். எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணி ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து முன்னேறி உங்கள் லைஃப்பை எப்போ என்ஜாய் பண்ணி ஒரு குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே எப்போ போக போகிறீங்க? எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தரை நினச்சிக்கிட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்ச நாள் கொஞ்சி பேசுறது, கொஞ்ச நாள் சண்டை போடுறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக்கப்புங்கிறது, இதெல்லாம் என்னது? இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு சில பேர் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷங்கிறாங்க. அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட லைஃப் அந்த லவ்லேயே முடிஞ்சிருது. சரியா, அடுத்த கட்டத்துக்கு போகிறதே கிடையாது. இங்கே லவ்ங்கிறதே கல்யாணம் பண்ணி குடும்பமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த குடும்ப ஒன்றா சேர்ந்து வாழாமல் அதுக்கு முன்னாடியே சண்டைலாம் போட்டுக்கிட்டு அந்த 5 வருஷத்துலேயே பிரிஞ்சிடுறாங்க. சரியா, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம்லாம் லவ் பண்ணாதீங்க. அது உண்மையிலேயே யாருக்காக இருந்தாலும் போர் அடிச்சிடும். கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டில் ஒன்றா வாழ்கிறவங்களுக்கே 1 வருஷம் கிடச்சி நமக்கு சண்டை வருது. அந்த சண்டை சரியாக இருந்தாலும் சண்டை வருது. அதுக்கப்புறமா 2-3 நாளைக்கு பேசாமல் இருக்காங்க, திருப்பி பேசுகிறாங்க, திருப்பி சண்டை வரும், திருப்பி பேசுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஏன்னா இது திருப்பி ஒன்று சேர்றது ஒரே வீட்டில் இருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வெவ்வேறு இடத்துல நீங்கள் ஒன்றா இருக்க மாட்டீங்க. சரியா, சேர்ந்து ஒன்றா இருக்க மாட்டீங்க. எப்பயாவது ஒரு தான் முகத்தை பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும். அந்த டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ அதிகமாகும். நான் பெரியவனா, நீ பெரியவனா, அவள் பண்ணதான் தப்பு, நான் பண்ணதான் தப்பு, அவளாக பேசிட்டோம், இவனா பேசிட்டோம் அப்படி சொல்லி மாறி மாறி ஈகோலேயே இருக்கும். சரியா, அதனால் மேக்ஸிமம் ஒரு லிமிட்டுக்கு மேலே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த லவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுங்கள். சரியா, அதுக்கப்புறம் ஈர்ப்பு விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உண்மையிலேயே அந்த நபர் நல்லவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக ஈர்ப்பு லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தலாம். நிறைய மெத்தட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. சரியா, சரி, இப்போ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போயிடலாம். இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷமாக ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன், அந்த பையன் இப்போ அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு வீட்லேயும் சரி, அந்த பையனோட வீட்லேயும் சரி, பேரண்ட்ஸு சம்மதிச்சிட்டாங்க. சரியா, இப்போ பையன் மட்டும்தான் ஓகே சொல்லணும். ஓகே சொன்னால் சக்ஸஸ். இந்த கடைசி
இந்த டிஃப்ரென்ஸில் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தில் நிற்கிது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இதுலலாம் என்ன பண்ணலாம் இப்படி நிற்கிது, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் தெரியும், நான் வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கிட்ட நான் திரும்பவும் போய் பேசினா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு பேசினேன் ஆனால் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 2-3 மாதமாகவே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. சரியா, நான் சொன்னேன் அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சில மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க, நடக்கிறது நடக்கட்டும், கடைசி நிமிஷத்தில் கூட எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அரை மனசாக தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் போக போக நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜஸ்ட்டு பர்சனல் லைஃப்பும் பார்க்குறாங்க, அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸஸ்ஸு மெத்தட்ஸு பார்க்குறாங்க. அப்படின்னா என்னென்னா மனசை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக ஹாப்பியாக நம்பிக்கையோடு வச்சுக்கிறது, அவ்வளோதான் மெத்தட் ப்ராக்டிஸ்லாம். சரியா, ரொம்ப வந்து நம்ம வந்து கம்போஸ் சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள் மனசை பாசிட்டிவாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்குதாக தான் அந்த மெத்தடு ப்ராக்டிஸு எல்லாத்தையும் பண்ணுறது. ஸோ அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க பர்சனல் லைஃப்பையும் சேர்த்து வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களோட பர்சனல் ஒர்க்கு அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்து எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த பையன் வந்து சம்மதிச்சிட்டான், அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் சம்மதிச்சு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து இது ஒரு மிராக்கிள் தான் எனக்கு. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து சண்டை போடுவோம், ஆனால் ஒன்று சேர்ந்துப்போம், சண்டை போடுவோம், ஒன்று சேர்ந்துருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு கடைசியாக வந்த சண்டையில் அவங்க பேசவே இல்லை. ஆனால் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் நடந்தது. ஸோ இப்போது அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கன்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் நிறைய அந்த லவ் லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சலுப்பாயிரும், சண்டை வரும். இப்போது நம்ம ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து கூட்டமாக போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நாளில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு 24வது நாளில் வந்து உங்களுக்கு வந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் 30ஆம் நாளில் அவன் என்ன பெரிய ஆளா போ, இவன் என்ன பெரிய ஆளா போனால் போயிட்டு போகிறான் போ அப்படின்னு சொல்லி சண்டை வந்து பிரிஞ்சு போக தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அந்த லவ் வந்து புளிச்சு போகாத வரைக்கும், சலுப்பாகாத வரைக்கும், போர் அடிக்காத வரைக்கும் லவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா, நீங்கள் லவ் மட்டுமே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கடைசியில் இந்த மாதிரி பிரேக்கப் அதனால தான் போகும். மேக்ஸிமம் இந்த மாதிரியான பிரேக்கப்புக்கு காரணம் இதுதான். ஏன் இதை நான் வந்து அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நான் இதை வந்து நோட் பண்ணுறேன். நான் வந்து 5 வருஷம் லவ் பண்ணேன், நான் வந்து 6 வருஷமாக லவ் பண்ணுறேன், நான் வந்து 8 வருஷமாக லவ் பண்ணுறேன், ஒருத்தவங்க சொல்கிறாங்க 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமாக ஏன் லவ் பண்ணுறீங்க? அதை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பண்ணுங்களேன் லவ். சமுதாயத்தில் இந்த பொண்ணுக்கு இவன் தான், இந்த பையனுக்கு இவன் தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் லவ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களால் யாருமே கண்டிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ ஆள் இல்லை, ஆனால் சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த மேரேஜ்னு ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குமே நீங்களும் அதை அதிகாரமாக கேட்கலாம், அவங்களும் உங்களை அதிகாரமாக கேட்கறதுக்கு தைரியம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா, நீங்கள் லவ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சிடும். ஸோ போர் அடிக்கிற வரைக்கும் லவ் பண்ணுங்க ஒரு கட்டத்து வரைக்கும், அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லவ் பண்ணி பிரிஞ்சு போனவங்களை லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸை பண்ணுங்க. நான் அதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்கள் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும், சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும், உங்களை சுற்றி சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரியா, ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட மேரேஜ் நடக்கும், உங்களுக்கு பிடிச்ச நபர் வந்து பேசுவார். அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பேசுவாங்க. அவங்களே வந்து பேசணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைங்க, நீங்களும் கொஞ்சம் பேச முயற்சி பண்ணுங்கள். சரியா, நேரம் காலம் பார்த்து எல்லாத்தையுமே சூழல் பார்த்து நீங்கள் செய்யணும். சரியா, அதே மாதிரி பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பொறுமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரியா, ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக நடக்கும்.
ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல குடுக்கலாம். உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரீஸ் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்துட்டு அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க அத கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.